இருந்தது. ஆல்வேஸ் தலைவர் தலைவர் தான். அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. கண்டிப்பான முறையில் தலைவர் தலைவர் தான். ஃபேமிலியா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருந்தது. தலைவரோடது எல்லாமே பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டைல் தான் ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எஃப்டிஎஃப்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. செமையாக இருந்தது. இல்லைங்க, இது வந்து வயலன்ஸ் இருக்கு. அது ஏரேட்டட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வெரி வெல் மேட் மூவி. சூப்பராக இருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து நிறைய கேமியோ நான் வேணா பிடிச்சிக்குமா? சொல்லுங்க. நிறைய கேமியோ யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. எந்த கேமியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏதாவது வேஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே வேஸ்ட்லாம் பண்ணல. அது எல்லாமே பக்காவா கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செமையாக இருந்தது படத்தில் பார்க்கறதுக்கு. எதுவுமே திணிச்ச மாதிரியே தெரியல. சூப்பராக இருந்தது. ஆக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்தது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஃபேண்டாஸ்டிக். கதை ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொன்னாங்க. கதையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெரி வெல் மேட் மூவி. சூப்பராக இருக்கு. இது வந்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு இந்த மூவி. ஸோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் மூவி இஸ் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஆடியன்ஸ். அது தெரியும். பார்க்கலாம். நல்லா இருக்கு. நிறைய பேர் கதை ரொம்ப சுமாரா இருக்கு. இல்லை, கதை கொஞ்சம் பார்த்த கதை மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா எடுத்திருந்தாங்க. பார்க்கலாம். எங்கேயுமே லேக் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு. இல்லை, அப்படி இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா கேமியோவுமே நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதை பற்றி எதுவும் சொல்லலை. அது கடைசியில் என் கிரெடிட்ஸ் எதுவும் வரல. ஸோ அதை பற்றி எதுவும் இல்லை. அதோட நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ்லாம் இல்லை. அங்கங்கே இருக்கு. பட் ரொம்பலாம் இல்லை. நல்லா இருக்கு. படம் பயங்கரமாக இருந்துச்சு. 3 ஸ்டார்ஸ் காம்பினேஷன். அனிருத், லோகேஷ் கனகராஜ் அண்டு நம்ம சூப்பர் ஸ்டார். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கு. தலைவருக்காக ஒரு சாங் நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை பாடிடுறேன். ஐ லவ் யூ ரஜினிகாந்த், மை ஸ்வீட் ஹார்ட் ரஜினிகாந்த், யூ மேக் மீ ஹாப்பி when I am sad, only one superstar, only one rock star, always like Cooley, Lokesh Kanagaraj. பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் மாதிரி ஆயிடுச்சு. டிக்கெட் வித்ததுலேருந்து எல்லாமே. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே பயங்கரமா இருக்கு. தரமான சம்பவம். ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப மாசா பயங்கரமா இருக்கு. அன்பிலீவபிள். தலைவர் ஸ்க்ரீன்ல வந்தாலே சும்மா அதரம் தான். அது இன்னைக்கு சான்ஸே இல்லை. கூஸ் பம்ப்ஸ் லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்லாம் டெஃபினட்டா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. நிறைய கேமியோ இருக்கு. எந்த கேமியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எந்த கேமியோ வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இவங்களோட கேமியோ வந்து கடைசியில் ஆமீர் கானோட கேமியோ அந்த வைபே வேற லெவல். கடைசியில் அந்த 3 பேர் வந்து ஐயோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. வேற லெவலில் இருக்கு. சத்தியமா இல்லை. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் போனதே தெரியல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். நல்ல கதை ஒன்று இருக்குது. அதை சூப்பராக எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. படம் வேறு லெவல் ப்ரோ. சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. தலைவரோட என்ட்ரி வேறு லெவலில் இருந்தது. தலைவர் தான் அவுட் அண்ட் அவுட். தலைவர் தான் படத்தில் ஃபுல் எலிமெண்ட்டும் இருக்குது உங்களுக்கு. தலைவரோடது கதை சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இது லியோ விட கம்பேர் பண்ணும்போது இது வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு. நல்லா இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஒரு இனிஷியல் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கதைக்களம் வரதுக்கு செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இதுவாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் சூப்பராக இருக்குது படம். சான்ஸ் இல்லை. கடைசி 20 மினிட்ஸ் வெரி குட். சான்ஸே இல்லை. ப்ரீ கிளைமேக்ஸ் தான். கண்டிப்பாக எங்களுக்கு தலைவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதுங்க. அதோட வேறு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேணும். அதை தாண்டி எங்களுக்கு கதை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. டெஃபினட்டாக நிறைய கேமியோ இருக்கு. உபேந்திராவோட கேரக்டர் சூப்பராக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது அது. இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க ரோல் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்படி எதுவும் இல்லை ப்ரோ. அப்படி எதுவும் இல்லை. டெஃபினட்டாக பார்க்கலாம். ஏ ரேட்டட் தான். பட் ஆனால் டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக வயலன்ஸ் எதுவும் இல்லை. இருக்கு படம். கதை இல்லைன்னு இல்லை. தலைவருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் மெயினாக. இன்னொன்று நல்லா இதெல்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக் பயங்கரமாக இருக்குது. நல்லா அதெல்லாம் வேற லெவலு. அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. பழைய சூப்பர் ஸ்டாரை காமிச்சதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நிறைய கேமியோ இருக்கு படத்துல. உங்களுக்கு எந்த கேமியோ பிடிச்சிருக்கு? ஏதாவது கேமியோ வேஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை.
அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது படம். ஃபேமிலியா பார்க்கலாமா? பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாருமே. சூப்பரா இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு படத்துல? கதை நல்லா இருக்கு, எல்லாத்துக்குமே ஈக்குவலா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தலைவர் சூப்பரா காமிச்சிருக்காங்க. கதை ரொம்ப சுமாரா இருக்கு. தலைவரை பார்க்க தான் போறோம் நம்ம, கதைலாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் தலைவர் தான். அவர் நடிக்கிறது எதுக்கு சொல்லணும், பார்த்தாலே போதும், எதுக்கு நடிக்கிறதெல்லாம் பார்க்கணும். கேமியோவா கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே நீட்டா இருக்கு. கேமியோ கூட நீட்டா தான் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, ஈக்குவலா இருக்கு படம், நல்லா இருக்கு. அது நீங்க பாருங்க, அப்படி சொல்லிக்கிறேன் நான். இல்ல சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும், பட் கதை மூவ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப எதுவுமே தப்பாலாம் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு படம், கண்டிப்பா பார்க்கலாம். ஏ ரேட்டட் படம். ஃபேமிலி அந்த அளவுக்கு ஆக்சுவலா இல்ல. ஏன் வந்து ஏ ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது வயலன்ஸ் வந்து ஓகே தான். எதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம், அவ்வளோலாம் மோசம் இல்லை. டைரக்ஷன் லியோவோட நல்லா இருக்கு. அப்படி எல்லா படமும் ஒன்னொன்னு மாதிரி அப்படிதான் சொல்லணும். எதோட பெட்டர்னு சொல்ல முடியாது. இந்த படம் நல்லா இருக்கு, தனியா பார்க்கும்போது சூப்பரா இருக்கு படம். தலைவர் பழைய தலைவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அது பயங்கரமா இருந்தது, அது வந்து செமையா இருந்தது, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த சில காட்சிகள் வருது, எதுவும் சொல்ல விரும்பல ஏன்னா சஸ்பென்ஸ். பட் ஆனா நல்லா அது பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருந்தது.